இயேசுவாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப சில வசனங்களை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். ரோமர் நிருபத்திலே இந்த 8ஆம் அதிகாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய பாக்கியங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய வருங்கால மேன்மை என்ன, அவர்கள் என்ன மகிமையை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாவற்றையும் இந்த பகுதியிலே சொல்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறுதி, இரட்சிப்பின் உறுதி, நிச்சயம், அவரோட மகிமையை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், அவருடைய குமாரனோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடினாலே நாம் அவரோடு கூட சுதந்திரத்தை பங்கிட்டு கொள்ளப் போகிறோம் என்ற பெரிய பாக்கியங்கள் எல்லாவற்றையும் நாம் வசனத்திலே பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்குத்தத்தமான ஒரு அதிகாரமாக, ஒரு நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக, தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக மாறும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு நீங்கி போகிறது. அதைத் தொடர்ந்து நாம் ஆவின்படியே நடத்த ஆரம்பிக்கப்படுகிறோம். ஆவின்படியே நடக்கும் பொழுது நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது, நாம் ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, நாம் தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கெஞ்சி கூப்பிடத்தக்கதாக ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவராக அவர் நம்மிடத்தில் இருக்கிறார். நாம் தேவன் பிதாவாகிய தேவனை பிதா அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் வசனத்திலே பார்த்து அந்த உரிமை நமக்கு கிடைக்கிறது. அவர் நமக்கு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அந்த பாக்கியங்களை நாம் அனுபவிப்பதற்கு முன்னதாக நாம் பாடுகளினுடைய கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். மகிமைப்படும்படிக்கு நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லப்பட்டோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சித்து சரியான வழிகளில் நடத்துகிறார். புடமிட்டு சுத்த பொன்னாக்கி நம்மை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த பாடுகள், உபத்திரவங்கள்லாம் நம்மை விட்டு வெகு சீக்கிரமாக நீங்கிவிடும். நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் போது, அவரை முகமுகமாக சந்திக்கும் பொழுது எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். அதனால்தான் அங்கே வேதத்தில் என்ன பார்க்கிறோம், அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம் பிள்ளைகளாக நினைத்து நம்மை சிட்சித்து கண்டித்து நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவராக காணப்படுகிறார். தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய பாக்கியங்களை பற்றி பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ரொம்ப தவித்து காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இப்பொழுது இருக்கிறோம். நாம் இனி வெளிப்பட போகிறோம். எப்போது வெளிப்பட போகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட வரும்பொழுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையின் போது தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய நாம் அனைவரும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் என்றைக்குமாக அவரோடு கூட இருக்க போகிறோம். அவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமிக்கு வரப்போகிறோம். எப்போது வரப்போகிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருட ஆட்சி செய்ய போகிறார் அல்லவா? ஆட்சி செய்வதற்காக அவரோடு கூட வருவோம். தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த பாக்கியம் உண்டு.
ஆகவே இந்த வருகைக்காக சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது, தவித்து காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் யாரே தான்? தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டவர்கள், அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். நாம் அவரோடு கூட வருவோம். இதற்காக சிருஷ்டி கூட காத்து கொண்டிருக்கிறது. என்ன சிருஷ்டி என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் படைத்த அத்தனை சிருஷ்டிகளும். பேச தெரியாது ஐயா, அது செய்த உண்மை, அதுக்கு என்ன தெரிய போகுது என்று சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை. அவைகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும், ஆண்டவருடைய செயல்பாடுகளை காண்கிறவைகளாக இருக்கின்றன. ஆண்டவர் அந்த கடலில் அங்கே அலைகள் வரும்போது, அந்த காற்று வரும்போது எல்லாம் அதட்டுறார் இல்லையா? சொன்னபடி அப்படியே கேட்குது இல்லையா? கீழ்ப்படிது இல்லையா? சர்வ சிருஷ்டியும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது இல்லையா? அவருடைய கட்டுப்பாட்டுகளே இயங்கி கொண்டிருக்கிறது. இவைகள் ஒரு நிபந்தனைக்குட்பட்டவைகளாக இருக்கின்றன. இவைகள் எது வரைக்கும் இந்த நிபந்தனைக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுவது வரைக்கும், நாம் வெளிப்படுவது வரைக்கும், ஆண்டவரோடு கூட இந்த உலகத்திலே 1000 வருஷ அரசாட்சிக்கு வரப்போருமே, அது வரைக்கும். அப்போ இதுவரைக்கும் அதனுடைய நிலைமை என்ன என்று பார்க்கும் பொழுது அது சற்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலையை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக காணப்படுகிறது. ரோம நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடையே காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்? அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. அந்த சிருஷ்டிகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகள் வந்தால் தான் இப்போ இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அவைகள் காத்திருக்கின்றன. அவைகள் இப்பொழுது கீழ்ப்பட்டவைகளாக இருக்கின்றன. இப்பொழுது அந்த சிருஷ்டிகளுடைய நிலைமை என்ன என்று பார்க்கும் பொழுது, இப்போ விலங்குகள்லாம் எப்படி இருக்குது இல்லை? துஷ்ட விலங்குகள் இருக்கின்றன. அந்த துஷ்ட விலங்குகள், காட்டு விலங்குகள், அது ஒன்றுக்கு ஒன்று அடித்து சாகடிச்சது இல்லையா? இல்லையா? ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடிச்சிருது இல்லையா? தப்பிச்சு அது ஓடிப்போக வேண்டி இருக்குது இல்லையா? வலிமையான மிருகம் எளிமையான மிருகங்களை, விலங்குகளை வேட்டையாடுது இல்லையா? சிங்கம் இல்லையா? அதுக்கு கிடச்சதெல்லாம் அதெல்லாம் அடித்து சாப்பிட்டோம். அதே போல் இப்போது பல மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய விலங்கினங்களாக இருக்கு இல்லையா? இப்போது பாம்பு இருக்குது. பாம்புக்கு வேலை என்ன? அதை அடுத்தவங்களை குத்துறது இல்லையா? சாகடிக்கிறது இல்லையா? விஷத்தை ஊட்டுறது இல்லையா? மறைஞ்சிருக்கும், அதுக்கு பக்கத்தில் போயாச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா? நமக்கு தெரியாது எங்கே இருக்குது, எப்போது எது இருக்குது நடக்குதுன்னு தெரியாது. அது மனிதருக்கு எதிராகவும் செயல்படுகிறது. விலங்குகள் ஒன்றுக்கொன்று சண்டை போடுது இல்லையா? ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு நிறைய சண்டை போடுது இல்லையா? அப்போ ஒன்றுக்கொண்டு தீமை விளைக்கக்கூடிய நிலைக்கு காணப்படுது. விலங்குகள் ஒன்றுக்கொண்டு சண்டை போடுது இல்லையா? மாடுகளே பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று முட்டி மோதுது. மாடுகளை பார்த்தோமா இல்லையா? ஒன்றுக்கொன்று ஒரு சண்டை போடுற நிலை இல்லையா? மனிதன் அவைகளை ஆட்டி படைக்கிற நிலை இல்லையா? மனிதனை தாக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் இப்போ ஏற்க வேண்டிய நிலைமையாக காணப்படுகிறது. இனி இது நமக்கு அந்த விலங்கினங்கள், உயிருள்ளவைகளும் உயிரற்றவைகளும், அதெல்லாம் சிருஷ்டி தானே. இப்போது பயங்கரமான புயல் காற்றுகள்லாம் வீசுது. பயங்கரமான புயல் காற்றுகள் வீசி, அது அந்த புயல் காற்றுகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? அந்த புயல் காற்றுகள் வீசி பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன, பெரும் அழிவை விளைவிக்கிறது. இப்போ காலகட்டங்களில் இப்போ வெள்ளப்பெருக்கு இருக்குது. இதனால் எவ்வளோ பெரிய சேதம் விளையுது. சுனாமி ஏற்படுது இல்லையா? சுனாமியினால் எவ்வளோ பெரிய அழிவு நஷ்டங்கள் ஏற்படுது. ஆகவே இவைகள் அழிவுக்குரியவைகளாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிருஷ்டிகள். இவைகளெல்லாம் இந்த நிலையிலிருந்து மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இவைகள் ஒரு தேவனுடைய ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த நிலைக்கு அவைகள் இருக்கின்றன. இதிலிருந்து விடுபடுவதற்கு
உள்ளதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்று இங்கே சொல்கிறதாக பார்க்கிறோம். எப்போ விடுபடும்? 1000 வருஷ ஆட்சி ஆரம்பிக்கும். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த இயற்கைகள், இந்த உயிரினங்களான சரி உயிரிட்டவர்களான சரி, இந்த போட்டி பொறாமை, இந்த சண்டை குழப்பம் மற்றவங்களுக்கு கெடுதி செய்யக்கூடிய நிலை இல்லாமல் எல்லாம் மிகவும் சமாதானமாக வாழக்கூடிய ஒரு நிலை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு முன்னதாக என்ன நிலையோ அந்த நிலைக்கு வரப்போகிறது இல்லையா? தீங்கு செய்வார் யார்? என்னுடைய பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வார் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கல. முன்னாலே அந்த நிலை இருந்திருக்குது. ஆதாம் பாவத்திற்கு அவன் கீழ்ப்படிவதற்கு முன்னதாக இருந்த நிலை எல்லாம் ஒன்று போல் இருக்குது. ஒன்று எதுக்கு கெடுதி செய்யாது, தீங்கு செய்யாது, மனிதனுக்கும் தீங்கு செய்யாது, ஒன்றுக்கொன்று தீங்கு செய்யாது, அப்படிப்பட்ட நிலை இருந்தது. இதே போல ஒரு நிலை தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படும் போது ஏற்பட போகிறது. இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்போ 1000 வருஷ அரசாட்சி பார்க்கும் பொழுது அதில் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லியிருக்குது? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். இப்போ தின்னுமா? இப்போ சிங்கம் மாட்டை போல தின்னுமா? மாட்டை அடித்து சாப்பிடும் இல்லையா? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பசுவும் கரடியும் கூடி மேயும் வசனம் சொல்லியிருக்குது. இப்போ 1000 வருஷ அரசாட்சியில் ஒன்றுக்கு ஒன்று எதிரிகளெல்லாம் சமாதானம் ஆகிடுதுங்க. மிருகங்களே சமாதானம் ஆகிடுது. இப்படி இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறது. பாம்பு புற்றில் அந்த பிறந்த குழந்தை கூட அந்த பாம்போட விளையாடும். பால் மறந்த குழந்தை பாம்பு புற்றில் கை வைக்கும், தீங்கு செய்யாது. பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வதற்கு இல்லை. ஒன்றுக்கொன்று சமாதானமான, மிருகங்களுக்குள்ளே ஒரு சமாதானமான நிலை, இயற்கைகளுக்குள்ளே சமாதான நிலை. புயல் உண்டா? இல்லை. சுனாமி உண்டா? இல்லை. இதற்காக காத்திருக்கிறது. இப்படி இல்லாத ஒரு நிலை, இப்போ அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து அழிவு ஏற்படுத்தாத ஒரு சமாதானமான நிலைக்கு இந்த சிருஷ்டிகளும் மாற்றப்பட போகின்றன. இதற்காக காத்து கொண்டிருக்கின்றன, தவித்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார். தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது, நாம் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது. நாம் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவோம், எப்போ அவரோடு வருவோம்னு காத்திருக்குது. சிருஷ்டிகள் காத்திருக்குது. உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் காத்திருக்கிறீங்களா? நமக்கு ஒரு மகிமையான ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறத நம்பிக்கை இருக்குதா? தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்குது இல்லை? அந்த அழிவுக்குரிய காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு அது அழிவை ஏற்படுத்துது, மற்றவங்களுக்கு அழிவை ஏற்படுத்துது. இயற்கைகளில் அது உயிருள்ள சிருஷ்டிகளானாலும் சரி, உயிரற்றவைகளானாலும் சரி, இவைகளெல்லாம் இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கின்றன. இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதே போல் சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எல்லாம் கீழ்ப்பட்டிருக்கிறதுன்னு காரணம், இந்த நிலைக்கு இருக்கிறது காரணம் என்ன? தேவன் தான். தேவன் தன்னுடைய சிருஷ்டிகளை இந்த நிலையில் எப்படி வச்சிருக்கிறார். சிருஷ்டிகளுடைய செயல்பாடுகள் விதமாக இருக்க வேண்டும் என்று தேவனே இவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்காக பயன்படும்படி வைத்திருக்காருன்னு ரொம்ப சொல்லியிருக்கு இல்லையா? ஆபத்து காலத்தில் பயன்படுத்தப்படும்படிக்கு இவைகளை வைத்திருக்கிறார் என்று சில பகுதிகளெல்லாம் பார்க்குறோம். இந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. எப்போ மாறப்போகுது? தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படும் பொழுது, தேவ புத்திரர் வெளிப்படும் போது ஆவலோடு காத்திருக்கிறது, மிகுந்த ஆவலோடு காத்திருக்குன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வரப்போகிறோம். மீண்டுமாக இந்த உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் அவரோடு கூட ஆட்சி செய்ய போகிறோம். அப்பொழுது இவைகளெல்லாம் இந்த அழிவுக்குரிய நிலையிலிருந்து மாற்றப்பட்டுவிடும். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்தில், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நமக்கு தெரியல, வெளிப்பு தெரியாது. ஆனால் அவைகள் எப்படிப்பட்ட வேதனையை அனுபவிக்குதான் இந்த சிருஷ்டிகள் எல்லாம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய்
தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அவ்வளவு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறது. மனிதன் மூலமாகவே இந்த விலங்கினங்களுக்கும் இந்த உயிரினங்களுக்கும் எவ்வளோ பெரிய வேதனை ஏற்படுகிறது இல்லையா? ஆக இந்த வேதனையிலிருந்து விடுபடணும். இருந்து விடுபடுவதற்காக அவைகள் காத்து கொண்டிருக்கின்றன. பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வேதனை இல்லையா? அப்போ சிருஷ்டிகள் எல்லாம் இன்றைக்கி வேதனையோடு கூட தான் நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றன. எது வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படணும், புத்திரர் வெளிப்படணும், அதுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளோக்கு அதிகமாக நமக்கு இந்த மகிமைக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இல்லையா? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் தான் விதமாக இதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியும். மற்றவர்கள் பயந்து கொண்டு தான் இருக்கணும். என்ன நடக்கப் போகுதோ இல்லையா? பாவத்திலே வாழ்பவர்கள், மாம்சத்திலே வாழ்பவர்கள், மாம்சத்தோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு இந்த உலகத்துக்காக வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை மோசம் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? மாம்சத்தினுடைய செய்கைகள் அது மரணத்தை கொண்டு வருது இல்லையா? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள். ஆகினா அவங்கள இதுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு இதுதான். அவர் எப்பொழுது வருவார், அவரோடு எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வருகைக்காக அவைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அடுத்து 23ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாமும் தவித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்களை பற்றி இல்லை, இது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை பற்றி சொல்லியிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் வரலன்னா வந்துடணும். வந்தால் தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கவைகளாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் செயற்பூர்வமாக நடைபெறப் போகின்றன. நாமும் காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கிறிஸ்துவுக்காக முதற் பலன்களாக எடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே காரணம் அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன். அவரோடு கூட முதற் பலன்களாக நாம் ஆக்கப்படுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டார் இல்லையா? ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வரப்போகிறதே, அதற்கு காத்திருக்கிறோம். காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்றைக்கு தான் இந்த சரீரத்திலிருந்து விடுதலை கிடைக்குமோ, இந்த பாடு உள்ள சரீரத்திலிருந்து எப்போ விடுதலை கிடைக்குமோ என்று காத்து தவிக்கிறோம் என்று சொல்கிறார். நமக்கும் ஒரு சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வரப்போகுது. அது இனிமேதான் வரப்போகுது. இந்த சரீரம், இந்த பாடுள்ள சரீரம் நீங்கி விட போகிறது, மாற்றப்பட்டு விட போகிறது இல்லையா? இந்த அழிவுக்குள்ள சரீரம் அது அழிவில்லாத சரீரமாக மாற்றப்பட போகிறது. எப்போ வரும்? நம்ம அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோமே, அப்போதான் சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் நமக்கு கிடைக்குது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த சரீர மீட்பு ஒன்று வரப்போகுது. அது அப்பொழுதுதான் வரும். எப்பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ அப்பொழுது இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் நமக்கு கிடைக்கும். இந்த சரீரம், அழிவுள்ள சரீரம் அழியாமே சுதந்திரத்துக்கொள்ளும். இந்த சரீரத்தோடு நம்ம அங்கே போக முடியும். மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அதனால தான் இந்த யோவான் அப்போஸ்தலன் நிருபத்தில் எழுதும்போது என்ன சொல்கிறார்? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது நாம் அவரை போலவே இருக்க போகிறோம். தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயலை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாவ சரீரம், இந்த அழிவுக்குரிய சரீரமானது மாற்றப்பட்டு நமக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது. இந்த நோயுள்ள சரீரம் நோயற்ற சரீரமாக மாற்றப்படும். இந்த அழிவுள்ள சரீரம் அழிவற்ற சரீரமாக மாற்றப்படும். இந்த மரணத்துக்கு ஏதுவான சரீரம் மரணமில்லாத சரீரமாக மாற்றப்படும். இனி மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. இதெல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் இந்த பாடுகள், இந்த வேதனைகள். எப்படி இந்த சிருஷ்டிகள் இதிலிருந்து விடுபடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறதோ, நாமும் அதே போல் சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்க போகுது. இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நமக்கு கிடைக்கும். சரீர மீட்பு கிடைக்கும். இந்த சரீரத்திலிருந்து விடுபட போகிறோம். அழியாமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். என்றைக்குமா அவரோடு கூட இருக்க போகிறோம். எப்போது கொடுக்கப்பட போகிறது? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் போது.
யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும். பவுல் எழுதுறாரு இல்லையா தெசலோனிக்கருக்கு எழுதும்போது, 1 தெசலோனிக்கர் 4, 16, 17 வசனங்களை பார்த்தோமா இதாக இருக்குது இல்லையா? நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய உயிரோடு இருப்பவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம். அப்பொழுது தான் இந்த மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அழிவுள்ள சரீரம் நீங்கி போகிறது. நம்ம என்றென்றைக்குமாக அவரோடு கூட வாழப்போகிறோம். மீண்டுமாக இந்த 1000 வருஷ அரசாட்சி உலகத்தில் வரப்போகிறோம்ல, 1000 வருஷம் அவரோடு கூட அரசாட்சி செய்து மீண்டுமாக அவரோடு கூட நாம் புதிய ஒரு நிலைக்குள்ளே, புதிய ஒரு வானத்துக்குள்ளே, புதிய ஒரு பூமிக்குள்ளே, ஒரு புதிய எருசலேமுக்குள்ளே நாம் போக போகிறோம். பரலோக பாக்கியத்தை நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி. அதான் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எல்லாம் எந்த சஞ்சலம் இருக்காது, தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய பிள்ளைகளுடைய பாக்கியங்கள் வளர்க்கும்போது என்ன ரொம்ப அழகாக இதை சொல்கிறார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களா? இல்லைன்னா இன்றைக்கே நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். அவர் மூலமாகத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் நமக்கு நம்மை இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் வந்தார். பாவ மாம்சத்தின் சாயலை தரித்து கொண்டார். நமக்காக நம்முடைய மீறல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை ஒன்று ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய ஆக்கினை அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த பாக்கியம் அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் இப்போவே அதை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளே வராமல் இருந்தால் இன்றைக்கி வந்துடுங்க, இப்போ வந்துடுங்க. உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு கொடுத்து கொடுங்கள், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன்னு சொல்கிறார். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறத்தா நான் உள்ளே வருவேன். நீங்கள் திறப்பீங்களா? இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரோடு கூட ஒரு பயபக்தியாக கூட இருக்கலாம், வசனத்தை படிக்கிறவங்களாக இருக்கலாம், கோயிலுக்கு போகிறவங்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஒரு மனிதனை ரட்சிக்காது. எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் கிறிஸ்துவுக்கு உள்ளே வரணும். கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்தால் தான் அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுவான். கிறிஸ்துவுக்குள்ளிருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கின் தீர்ப்பு இல்லை. அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இந்த நிலைமைக்கு நீங்கள் வரணும். அவருக்குள்ளே வந்துடுங்க. உங்களுடைய உள்ளத்தை அவருக்கு கொடுங்க. அவர் உள்ளே வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரட்டும். உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றட்டும். அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், தேவனுடைய புத்திரராக இருந்தால் இந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை ரொம்ப உரிமையோடு கூட பெருமையோடு கூட நீங்கள் அதை சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். இந்த பாக்கியங்களாக எனக்கு இருக்கிறது, இது உறுதி. இது தேவனுடைய வாக்குகள் இல்லையா? நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களாக இருக்கின்றன. இது நம்முடைய தகுதினால இல்லை, குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த தகுதி இல்லையா? பிதாவுடைய சமூகத்தில் சேருவதற்கு நமக்கு ஏதாவது தகுதி உண்டா? இல்லை. தேவகுமாரன் தான் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். பிதாவிடத்தில் பேரும் சேரும் ஸ்லாக்கியம் யார் மூலமாக கிடைத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாக. எல்லாலே எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லியிருக்கிறியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக அல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவருக்குள்ளே வந்துட்டோமானால், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமானால், அவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பாக்கியம் உங்களுடையது. சந்தோஷமாக அனுபவிக்கலாம். இதற்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆகவே சிருஷ்டிகளைப் போல நாமும் காத்திருந்து தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்குள்ள பாடுகள் எல்லாம் எப்போ நீங்கன்னு காத்திருக்கிறோம். நீங்குமா? நீங்கும். இந்த பாடுகள் நீங்குமா? நீங்கும். இந்த பாவ சரீரம் நீங்குமா? நீங்கி ஒழிந்து போகும். மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். யார் விடுதலையாக்குவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குவார். நம்மை அவரோடு தம்மோடு கூட அவர் சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இதற்காக நாம் காத்திருந்து தவிக்கிறோம் என்று அப்போஸ்தலன் சொல்வதாக பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? இதில் நாம் கண்கூடாக காணலை, நம்பிக்கை தான் விசுவாசம். அந்த நம்பிக்கையினால தான், விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். காண்கிறதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நேரம் பார்க்குறோம், அதை நம்ப, நான் அதை நம்புகிறேன், இதற்கு இந்த பொருள் இருக்குது நம்புகிறேன்னு சொன்னால் அது நம்பிக்கை இல்லை. காணாததை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், வரப்போகிறதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம் பார்க்காததை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விதமாக காணாததை பார்க்காததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் இல்லையா? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அதான் விசுவாசம்னு சொல்லியிருக்குது இல்லையா? காணப்படாதவைகளை மேலே விசுவாசம் வைக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நேருக்கு பார்த்துருக்கிறோமா? இல்லையே இல்லையா? நாம் அவரை வேதத்தின் மூலமாக அவரை காண்கிறோம், அவர் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவரை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் அவரோடு கூட போவோம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு நான் நம்பியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர் இரத்தத்தின் மூலமாக நான் பாவம் கழுவப்பட்டதுனால, அவர் மூலமாக எனக்கு ஆக்கினை இல்லாமல் போனதுனால இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க போகுது. அவர் மூலமாக நான் இந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போகிறது என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு நம்பிக்கை. இதை அவர் தேவன் கொடுப்பார். இது அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், பொய் சொல்ல மாட்டார். தெளிவாக இருக்கலையா வசனங்களெல்லாம்? ஆக ஒரு விசுவாசிக்கு அவருடைய பாக்கியத்தை குறித்து உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இவைகள் காணப்படுகிறது. ரட்சிப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இவைகள் காணப்படுகின்றன. ஒன்றும் ஒன்றும் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு விதமான நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை விசுவாசத்தில் சந்தேகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிச்சயமாக அவர் கொடுப்பார். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். நாம் உண்மையில்லாதவர்களாக காணப்பட்டாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அவர் ஒருபோதும் பொய் சொல்கிற தேவன் அல்ல, வாக்குத்தத்தத்தை மாற்றி அமைக்கிற தேவன் அல்ல. அவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். ஆகவே அதற்காக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே காணாததை நம்பினோமானால் நாம் அது வருவதற்கு பொறுமையாக காத்திருக்கணும். நம்மை பார்க்காததான் விசுவாசம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், விசுவாசம் இருக்கிறோம் இல்லையா? அப்போ அது வர்றது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கணும். அது வரைக்கும் தேவன் நமக்கு என்ன இந்த உலகத்தில் ஓட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக நாம் அவரை நோக்கி ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் வருவார், அதுக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு காத்திருக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அவரை நோக்கி எதிர்நோக்கி காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே அவர் காட்டுகிற பாதையில் அவரை நோக்கி முன்னேறி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பாக்கியத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறதா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு உண்டு. இது வேத வசனம் மிக திட்டவட்டமாக தெளிவாக சொல்கிறது. நாம் மிக பெரிய ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறோம். இந்த பாக்கியம் நமக்கு உண்டு. என்றைக்குமாக அவரோடு கூட இருந்து பரலோகத்திலே நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க போகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து காத்து கொண்டிருக்கிறது. தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாங்களும் கூட கர்த்தாவே நம்முடைய சரீரமீட்பாகி புத்திர சுவிகாரத்தை நீங்கள் கொடுக்க போகிற இதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்காண்டு. நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்தார். நீர் வருவது வரைக்கும், எங்களுக்கு இந்த மகிமையான காரியங்கள் கொடுக்கப்படுவது வரைக்கும் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தாரலாம். நம்ம நோக்கி பார்த்து கொண்டு ஓட உதவி செய்தார் ஆண்டவரே. வசனங்கள் கேட்ட ஒருவரோடும் நீ தொடர்ந்து பேசும் ஆசீர்வதி ஆண்டவரே. முக்குள்ளே வந்து விட்டவர்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் முக்குள்ளே வராதவர்கள் உடனடியாக இப்பொழுதே இன்றைத்தனமே உண்மை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு முக்குள்ளே வந்து விட்டுட்டு ஆண்டவரே இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து பேசும் உமக்கே மேம்பந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.